ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை கிடைச்சா போதும் உங்க லைஃபே வந்து செட்டில்டு. ஏன்னா, உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து 70,000க்கு மேல தான் வந்து இருக்க போது. ஸோ மொத்த வேக்கன்சி வந்து ஒரு 336 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 31 டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க ஃப்ளையிங் கேட்டகரிலயும், கிரவுண்ட் டியூட்டிலயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஃப்ளையிங்க்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து தனியா குடுத்துருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டில வந்து டெக்னிக்கல் கேட்டகரிக்கும், நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ டேட் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 31 டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும். நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். மென், விமன் 2 பேருமே இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க ஃப்ளையிங் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா மென்னுக்கு வந்து ஒரு 21 வேக்கன்சி இருக்கு. விமனுக்கு வந்து பாருங்க ஒரு 9 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டில வந்து டெக்னிக்கல் கேட்டகரில வந்து பாருங்க உங்களுக்கு 2 கேட்டகரியா வந்திருக்கு. ஏஇஎல்ல வந்து பாருங்க 95 வேக்கன்சி. ஏஇஎல்ஏ வந்து பாருங்க விமனுக்கு வந்து ஒரு 27 வேக்கன்சி. அதுக்கப்புறம் ஏஇல வந்து பாருங்க எம் கேட்டகரிக்கு வந்து பாருங்க 53 வேக்கன்சி. அதே மாரி 14 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டில நான் டெக்னிக்கலுக்கு வந்து பாருங்க வெப்பன் சிஸ்டம் பிரான்ச்சுக்கு வந்து ஒரு 14 வேக்கன்சி. அட்மினுக்கு ஒரு 42. ஸோ எல்ஜிஎஸ்க்கு ஒரு 13 இந்த மாரி வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து தனித்தனியா பிரிச்சு குடுத்துருக்காங்க. மென், விமனுக்கு வந்து தனித்தனியா உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்கு. ஸோ இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ பொறுத்தவரைக்கும் பாருங்க. ஸோ இப்ப நீங்க ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்றீங்கன்னா 20லிருந்து 24 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலேயே வந்து பாண்ட் பிட்வீன் குடுத்துருக்காங்க. எந்த இயர்ல இருந்து எந்த இயர்க்குள்ளார பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத. அதே கிரவுண்ட் டியூட்டில வந்து டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு வந்து பாருங்க 20லிருந்து 26 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மெரிட்டல் ஸ்டேட்டஸ பொறுத்தவரைக்கும் அன்மேரிட் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். கல்யாணம் ஆகாதவங்க மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நீங்க ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா, குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க 12த் முடிச்சுட்டு, கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிசிப்ளின் தான். நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா 12த் முடிச்சுட்டு நீங்க பிஇ, பிடெக் முடிச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து கிரவுண்ட் டியூட்டில வந்து டெக்னிக்கல் பிரான்ச்ல வந்து பாருங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏஇஎல் கேட்டகரி குடுத்திருந்தாங்க பாத்தீங்களா, அதுல வந்து பாருங்க இதுல நெறைய டிசிப்ளின் வந்து இருக்கும். இதுல நீங்க எது பண்ணியிருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வந்து இந்த மாரி கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ எல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ இல்லனா வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாரி நெறைய ட்ரேட் குடுத்துருக்காங்க. இதுல நீங்க எது பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லயே வந்து பாருங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மென்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இதுல குடுத்திருக்கிற மாரி இந்த டிசிப்ளின்ல நீங்க எது முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கிரவுண்ட் டியூட்டில வந்து நான் டெக்னிக்கல்ல வந்து பாருங்க வெப்பன் சிஸ்டம்ஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க 12த் முடிச்சுட்டு கிராஜுவேட் டிகிரியோ இல்லன்னா வந்து பிஇ, பிடெக் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து பாருங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து அக்கவுண்ட்ஸ் பிரான்ச்சுக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதுக்கு தனியா குடுத்துருக்காங்க. நீங்க 12த் முடிச்சுட்டு பிகாம் டிகிரி, பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. சிஏ, சிஎம்ஏ பண்ணவங்க இந்த மாரி குடுத்துருக்காங்க. இது மாரி வந்து அதிலேயே வந்து உங்களுக்கு நெறைய பிரான்ச் இருக்கும். அதுல வந்து நீங்க முடிச்சவங்க இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து இங்க 2 லிங்க் குடுத்துருக்காங்க. அந்த 2 லிங்க்ல எதுல வேணாலும் போய் நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க இதுல. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, இமெயில் ஐடி இருக்கு. உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கு. இந்த இமெயில் ஐடி இல்லனா கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. அதாவது எக்ஸாம் ஃபீஸா வந்து ரூ. 550 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கு. அது வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. எப்ப நடக்குங்கிற டேட் வைஸாவே குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து எக்ஸாமுக்கான ஷெட்யூலுமே வந்து பாருங்க இங்க வந்து தனியா இருக்கு. உங்களுக்கு எப்ப வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம்ல இருந்து அட்மிட் கார்டு வந்து எப்ப வரும் அப்படிங்கிறதுல இருந்து எல்லாமே எப்ப கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் இதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் எப்படி உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். அதே மாரி அதுக்கான சிலபஸ்மே வந்து உங்களுக்கு கீழ வந்து இருக்கு. இது எல்லாமே நீங்க சிலபஸ் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல வந்து முக்கியமா வந்து பார்த்தோம்னா, சேலரி வந்து உங்களுக்கு வேற லெவல்ல வந்து இருக்க போது. இங்க குடுத்திருக்காங்க பாருங்க சேலரி உங்களுக்கு 56,100ல இருந்து ரூ. 1,77,500 சேலரி வந்து வரும். இந்த 56,100ங்கிறது உங்களுக்கு வந்து பேசிக் பே தான். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். ஃப்ளையிங் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், டெக்னிக்கல் அலவன்ஸ், ஃபீல்ட் ஏரியா அலவன்ஸ், ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்க கைக்கு ஃபர்ஸ்ட் மந்த் 70,000க்கு மேல தான் சேலரி வந்து வரும். இதுல அது இல்லாம உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜுமே வந்து பாருங்க 1,25 கோடிக்கு வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. இந்த மாரி நெறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இதுல வந்து குடுத்திருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு பெரிய நோட்டிஃபிகேஷனா இருக்கும். உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் டீடெயில்ஸ் மட்டும் தான் வந்து சொல்லியிருக்கேன். மீதி இருக்கிறது வந்து நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்திருக்கனால வந்து உங்களுக்கு ஹைட் இதெல்லாம் வந்து கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. அது வந்து பாருங்க கிரவுண்ட் டியூட்டினா அதுல வந்து மேலா இருந்தா 157 இருக்கணும். ஃபீமேலா இருந்தா 152 வந்து இருக்கணும். அதே மாரி ஃப்ளையிங் டியூட்டில வந்து பாருங்க பிரான்ச்ல வந்து குடுத்திருக்காங்க தனியா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு எப்படி எப்படிலாம் பாடி வெயிட் வந்து இருக்கணும், ஹைட்க்கு ஏத்த மாரி வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதுல இருக்கு. நீங்க அதெல்லாம் கரெக்ட்டா வந்து நீங்க வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.